యాక్షన్ ద గోయక ஏமாண்ணா கரெக்டு தான், பல்லில் சீட்ஸ் மாட்டும். அதுவும் இந்த ஸ்டேஜில் பல் நிறைய விழும் அப்படின்றனால பல் நிறைய ஆடும். ஆனால் கொய்யாக்காவில் எவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கே, அதை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது? அதுக்காக தான் நான் இந்த ஹோம்மேட் ட்ராபிக்கானா கோவா ஜூஸ் செஞ்சேன். இந்த கோவா ஜூஸ் செய்யறதுக்கு இந்த வெரைட்டி ஆஃப் கோவா தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா வெரைட்டி ஆஃப் கோவாலையும் செய்யலாம். அண்ட் இது காயாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, நம்ம இதில் செய்யலாம். நான் ஒரு 4 கோவா ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அரைக்கும் போது நான் தண்ணி ரொம்ப கம்மியாகவே ஊற்றுறதுனால இது ரொம்பவே கெட்டியாகவே இருக்குது. ஸோ இதை வடித்து எடுக்கும் போது தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அந்த சீட்ஸ் எல்லாமே நல்லா பிரேக் ஆகிருக்கும். அண்ட் அது நல்லா ஒரு மண் மாதிரி இருக்கும். நம்ம ஜூஸ் குடிக்கும் போது வாயில் நரன்னு படும். ஸோ அதை பெட்டர் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது. பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராகவே வடிகட்டி பல்ப்பு எடுத்தாச்சு. அண்ட் எனக்கு சுகர் பத்தலை, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஜூஸ் சர்வ் பண்ணிடலாம். பட் இது இன்னுமே க்ரீன் கலரில் தான் இருக்கனால பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இல்லைன்றனால கொஞ்சம் நான் இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஜூஸ் கிளாஸில் கொஞ்சம் அனியை ட்ரிசில் பண்ணி பார்க்க கொஞ்சம் அப்படைசிங்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுங்க. கடைசியில் இதை குடிச்சிட்டு என் பொண்ணு நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னோன்னே தான் குகுந்தா ஹாப்பி அண்ணாச்சுன்ற மாதிரி சந்தோஷமே வந்துச்சுங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே என்னென்னமோ பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பண்ணி இந்த ஃப்ரூட்டை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.